கர்நாடக மாநிலம் கோகர்ணாவிற்கு சுற்றுலா சென்ற தமிழகத்தைச் சேர்ந்த மருத்துவ மாணவிகள் இருவர் கடலில் மூழ்கி உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இறுதி ஆண்டு தேர்வெழுதிவிட்டு கடலில் குளிக்கச் சென்றவர்கள் பரிதாபமாக உயிரிழந்த சம்பவத்தின் பின்னணி என்ன? தமிழ்நாட்டின் திருச்சியில் உள்ள தனியார் மருத்துவக் கல்லூரியில் இறுதியாண்டு மாணவ மாணவிகள் தேர்வை முடித்துவிட்டு கர்நாடகாவிற்கு சுற்றுலா சென்றுள்ளனர். உத்தர கன்னடத்தில் உள்ள தண்டேலி, கோக்கர்ணா மற்றும் முர்தேஸ்வரா பகுதிக்கு சுமார் 23 மாணவ மாணவிகள் சுற்றுலா சென்றுள்ளனர். யானா அருகே உள்ள தண்டேலி மற்றும் நீர்வீழ்ச்சிகளை பார்வையிட்ட பிறகு மாணவர்கள் கோக்கர்ணாவிற்கு வந்திருந்தனர். கோக்கர்ணாவில் உள்ள குட்லே கடற்கரைக்கு அருகில் உள்ள ஜடாயு தீர்த்தத்தில் சூரிய அஸ்தமனத்தை பார்த்து கொண்டிருந்த போது திடீரென எழுந்து வந்த பேரலைகள் 2 மாணவிகளை அடித்துக் கொண்டு கடலுக்குள் இழுத்துச் சென்றுள்ளது. இதனால் மற்ற மாணவ மாணவிகள் அலறியபடி உதவி கேட்க உள்ளூர்வாசி மணி ராஜு என்பவர் மாணவிகளை காப்பாற்ற முயன்றார். ஆனால் அவரும் அலையில் சிக்கி இழுத்துச் செல்லப்பட்டார். இதையடுத்து அப்பகுதியில் படகில் வந்த உள்ளூர் மீனவர்கள் மூவரையும் மீட்டு கரைக்கு கொண்டு வந்து சேர்த்தனர். அவர்களை உடனே கோக்கர்ணாவில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். மணிராஜு உயிர் உழைத்தாலும் 2 மருத்துவ மாணவிகளும் பரிதாபமாக உயிரிழந்தனர். அவர்களின் உடல்கள் கார்வாரில் உள்ள மாவட்ட மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டது. போலீசார் விசாரணையில் உயிரிழந்தது மருத்துவ மாணவிகள் கனிமொழி மற்றும் இந்துஜா என தெரியவந்துள்ளது. அவர்களை சுற்றுலா அழைத்து வந்த தருமபுரி மாவட்டத்தைச் சேர்ந்த சுற்றுலா வழிகாட்டி காந்தி மற்றும் சுற்றுலா நிறுவனத்தின் உரிமையாளர் வெற்றி செல்வன் ஆகியோர் மீது அலட்சியமாக செயல்பட்டதாக போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். தமிழகத்தின் 2 மருத்துவ மாணவிகள் கடலில் மூழ்கி உயிரிழந்த சம்பவம் சக மாணவ மாணவியர் மற்றும் உறவினர்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.